ஹலோ எவ்ரிவன். ப்ரோக்கிங் ஆப்ரேஷன் ப்ராசஸ் சீரீஸ் 1ல் ட்ரேட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேடிங் ஆப்பில் பை செல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நம்ம ட்ரேடிங் ஆப்லையும் நம்மளோட ஹோல்டிங் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். என்றைக்காவது நம்ம இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிலிருந்து ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் நான் நம்புகிறேன். ட்ரேட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் தான் ட்ரேட் லைஃப் சைக்கிள். உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் மேஜர் 2 ப்ராசஸ் இருக்குது. என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ், பேக் அண்ட் ப்ராசஸ். அது என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்? ஃப்ரண்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே தெரியும். ஒரு கிளைண்ட், இப்போ நம்ம தான் கிளைண்ட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம ட்ரேடிங் ஆப்பில் ஓப்பன் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த டிஸ்பிளே என்ன ஷோ ஆகுது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ். நம்ம ஆர்டர் போடுவோம், ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் ஓப்பன் பொசிஷனில் ப்ராஃபிட் லாஸ் என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே ஷோ ஆகும். இதுக்கு பேர் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ். பேக் அண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் யாருக்குமே தெரியாது. ப்ரோக்கிங் ஃபர்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் பேக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ், பேக் அண்ட் ப்ராசஸ். ஸோ ஒரு ட்ரேட் லைஃப் சைக்கிள்ங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருந்தால் தான் ட்ரேட் லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் இனிஷியேட், ட்ரேட் எக்ஸிக்யூஷன், ட்ரேட் கேப்சர். இந்த மூணுமே ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ். இந்த மூணுமே நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ட்ரேட் வேலிடேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன், கிளியரன்ஸ், செட்டில்மெண்ட் அண்ட் ரீகன்சைல். இந்த 4 ப்ராசஸுமே பேக் அண்ட் ப்ராசஸ். இது நமக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி இன்னும் ஒரு கிளியராக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ கிளைண்ட் ஏங்கிறவங்க பையர், கிளைண்ட் ஏ பையர், கிளைண்ட் பி செல்லர். ஸோ கிளைண்ட் ஏங்கிறவங்க எக்ஸுங்கிற ப்ரோக்கிங் ஃபர்மில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. கிளைண்ட் பி ஒய்ங்கிற ப்ரோக்கிங் ஃபர்மில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிளைண்ட் பி டாடா ஸ்டீல் 10 குவான்டிட்டியை செல் பண்ணணும் 171 ப்ரைஸுக்கு அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி ஒரு செல் ஆர்டர் போடுறாங்க. அதே மாதிரி கிளைண்ட் ஏ 171 ப்ரைஸுக்கு டாடா ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னு பை ஆர்டர் போடுறாங்க. இந்த ப்ராசஸை தான் ட்ரேட் இனிஷியேட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆர்டர் மார்க்கெட்டை 171 வந்த உடனே அந்த ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகுது. இது செகண்ட் ஸ்டேஜ், ட்ரேட் எக்ஸிக்யூஷன். ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எக்ஸுங்கிற ப்ரோக்கர், ஒய்ங்கிற ப்ரோக்கர், இவங்க 2 பேருமே அவங்களோட கிளைண்ட்டுக்கான ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிருக்கல அந்த டீட்டெயிலை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரேட் கேப்ஷன். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைலை ஜென்ரேட் ஆகி அந்த ஃபைலை ஆர்எம்எஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 2 பேருமே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட்னா செக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், நேம், குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் டைம். ஸ்கிரிப்ட்னு ஒன்றும் இல்லைங்க. ஸ்கிரிப்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட பேர் தான் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி பையரோட ஃபைலையும் செல்லரோட ஃபைலையும் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாக்டாக மேட்ச் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸ்சேஞ்சு இந்த ட்ரேடை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் புரோக்கர் எக்ஸுக்கிட்ட இருந்து அதுக்கான காஸ்ட்டை வாங்கி ஒய் புரோக்கருக்கு அனுப்புவாங்க. ஏன்னா இவங்க வாங்குறாங்க, இவங்க விற்கிறாங்க. ஸோ வாங்கும்போது காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். அந்த காசு கிளைண்ட் பிக்கு போகணும். இது வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இவங்ககிட்ட இருக்கிற ஹோல்டிங்கை இங்கே மாற்றணும். அது எக்ஸ்சேஞ்சால் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா கிளியரன்ஸ் கார்பரேஷன் ஒரு சிஸ்டம் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஃபைல் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. கிளைண்ட் பியோடைய டிபி அக்கௌண்ட்டில் 10 குவான்டிட்டி ஆஃப் டாடா ஸ்டீல் அது இருந்து டெபிட் பண்ணிவிட்டு அதை கிளைண்ட் ஏக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் செட்டில்மெண்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா செட்டில்மெண்ட் டன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இந்த ஃபைல் திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க. எக்ஸ்சேஞ்சிலிருந்து திரும்பவும் புரோக்கருக்கு இந்த ஃபைல் அனுப்புவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே அந்த ஃபைல் பேஸ்டான அந்த ஃபைலில் அவங்க போர்ட்ஃபோலியோ அப்டேட் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரீகன்சைல். ஸோ ஒன்ஸ் ரீகன்சைல் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய மொபைல் அப்ளிகேஷன்லையுமே எல்லாமே அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் ட்ரேட் லைஃப் சைக்கிள். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிடும் நான் நம்புகிறேன். இதே வச்சு இன்னொரு சின்னது உங்களுக்கு சொல்கிறேன். இது சின்னதாக ஒரு கொஸ்டின் தான். என்னென்னா இப்போ நிறைய ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இன்ட்ராடே பண்ணுறது. அதே மாதிரி கிளைண்ட் பிங்கிறவங்க ஒய் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறாங்க. என்னென்னா என்கிட்ட ஹோல்டிங் இல்லை, நான் இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணுறேன், ஈவினிங்குள்ளே கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நான் செல் பண்ணுறேன்னா ஈவினிங்குள்ளே அதை வாங்கி நான் கொடுத்துடணும். இதுதான் கவர் அப்படி சொல்லுவாங்க. நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன்,
நீங்கள் என்ன செல் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோக்கரும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாரு. இவரும் செல் பண்ணிட்டாரு, அது இவரும் வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கப்புறம் இப்போ இவங்க செல் பண்ணியிருக்காங்கல்ல, செல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அப்பர் சர்க்கிள் லிமிட் ஹிட் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன நடக்கும்? திரும்ப வாங்க முடியாதுல்ல, ஏன்னா பையரை மட்டும் தான் இருப்பாங்க, செல்லர் இருக்க மாட்டாங்க. திரும்ப கவர் பண்ணி கொடுக்கணும்னா செல்லர் இருக்கணும். ஸோ அவரால் கவர் பண்ணி தர முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.